காலையில எழுந்ததுமே என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு தான் தோணுது. டெய்லி நம்மளே சமைக்கிறோமே, மாத்துக்கு ஒரு ஆளு கூட கிடையாதே அப்படின்னு நினைக்க தோணுது. ஆனாலும் நம்ம யாருக்காக சமைக்கிறோம்? நம்ம பசங்களுக்காகவும், அவருக்காகவும் தானே அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்காக சமைச்சா தான் சமைக்க முடியும். தனக்குன்ட்டு வரும்போது கண்டிப்பா அதை செய்யவே முடியாது. அப்புறமேட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். அதனாலே பார்த்தீங்கன்னா காலையிலே ஃப்ரெஷ்ஷாக ஒரு இஞ்சி டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சமையலே ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று சிக்கன் கொஞ்சம் அதிகமாகவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதை இன்னைக்கு கிரேவி பண்ணிட்டு ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே பிளான் பண்ணி வச்சுட்டேன். அதனால ஈஸியாக இன்னைக்கு சமையல் முடிஞ்சிருச்சு. அப்புறம் டிஃபனுக்கும் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னியும் தோசையும் சிம்பிளாக ஊற்றி கொடுத்தாச்சு. இன்னைக்கு வேலையே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருந்தது. இந்த யூடியூப்பை திறந்தாலே எவ்வளோ அழகாக கிச்சனை காட்டுறாங்க. ஆனால் நம்ம கிச்சனை தான் இருக்குதே, ஏன் இப்படி இருக்குது நான் சில டைம் யோசிச்சிருக்கேன். இனிமேல்ட்டு நல்ல அழகழகா பொருள்லாம் வாங்கி நம்மளும் கிச்சனை சூப்பராக அழகுபடுத்துகிறோம். அந்த வீடியோலாம் சீக்கிரமாக நம்ம சேனலில் வரும்.